சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி. ஹாய், அனைவருக்கும் அபிகிராட்ஸின் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த பழைய குடையை எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி குடையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அப்புறம் சென்டராக அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா த்ரெட் இருக்கும். அந்த த்ரெட் என்ன பண்ணுங்கள், சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ மேலே இருக்க அந்த கவர் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த கம்பி மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே ஏதாவது ஒரு ஹூக்கில் கட்டி விட்டுருங்க. அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே ஒரு கயிறு மாதிரி இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு துணி மாதிரி அதில் கட்டி விட்டுருங்க. அது எதுக்குன்னா அதை சுற்றி நம்ம இப்படி ஜாயின் பண்ணி ஒன்றா சேர்த்து கட்டுறதுக்கு தான். அப்படியே விட்டிங்கன்னா கீழே நீட்டிட்டு இருக்கும். ஸோ யாராவது டிஸ்டர்ப் பண்ணி குத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் அது மேலே தூக்கி அப்படி விட்டுக்கலாம். நம்ம எப்போல்லாம் இந்த மாதிரி துணி காய போடணும் நினைக்கிறோமோ பார்த்தீங்கன்னா கல்லில் காய போடும்போது கிளிப் யூஸ் பண்ணுவீங்க. அந்த கிளிப் பார்த்தீங்கன்னா நிறைய சட்டீஸ் இது மாதிரி காய போட்டிங்கன்னா நிறைய தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் இந்த கொடை கம்பியில் காய போட்டிங்கன்னா ஈஸியாக காய போட்டுக்கலாம். ஒரு கம்பிலே பார்த்திங்கன்னா நம்ம 2 ட்ராயர் அது மாதிரி காய போட்டுக்கலாம். ஈவன் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி ஜட்டீஸ் குட்டீஸோடது அதெல்லாம் காய போட்டுக்கலாம். கம்மியாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டிங்கன்னா கம்பி கொஞ்சம் தான் நீட்டிகிட்ருக்கும். ஸோ ஒவ்வொரு இது மட்டும் நீங்கள் காய வச்சுக்கலாம். இப்படி இந்த அந்த ட்ராயரில் இருக்க அந்த ஒரு கால் போடுவோம் இல்லையா, அந்த ஓட்டை வழியாக நீங்கள் அந்த கம்பியை உள்ளே விட்டிங்கன்னா அது ஈஸியாக உள்ளே போயிடும். அப்படியே எடுக்கும்போது ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக எல்லா இடத்துலையுமே எல்லா கம்பியிலையுமே நம்ம காய போட்டுக்கலாம். இது மாதிரி காற்று அடித்தாலும் கீழே விழாது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் அபிகிராஃப்ட்ஸு. இப்போது இன்னொரு யூஸ்ஃபுல்லான இது பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி 2 பக்கெட்டுக்கு அதனோட கம்பி இருக்கும் இல்லையா, அது இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இல்லை பிளாஸ்டிக் பக்கெட்னா பிளாஸ்டிக்லேயே அந்த கைப்பிடி இருக்கும் இல்லையா, அது கூட எடுத்துக்கலாம். 2 எடுத்துக்கோங்க. 2ஐயும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஜாயின் பண்ணால் ஏதாவது ரப்பர் பேண்ட் இல்லைனா ஏதாவது போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாதாரண துணி இல்லைனா வேறு ஏதாவது டொயின் மாதிரி இல்லை கயிறு மாதிரி இருந்ததுன்னா அதை கவர் பண்ணி அதை சுற்றிடும் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த எண்டில். அதுக்கப்புறம் அதை சுற்றிடும். அப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க. நீங்கள் ஈவன் உங்கள் சேரீ இல்லைனா ஏதாவது ஷர்ட்டு அது மாதிரி இருந்ததுன்னா பழசு இருந்ததுன்னா அதை எடுத்து நீங்கள் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு ஃபுல்லாக கட்டிக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஊசி நூல் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் எந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் முடிச்சு போட்டிங்க இல்லையா, அந்த இடத்துல நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஊசி நூல் போட்டு நல்லா கட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 எண்ட்லேயுமே கட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் இருக்கும் இல்லையா, ட்ரெஸ் காய வைக்கிறதுக்கு வைப்போம் இல்லையா கிளிப், அந்த கிளிப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி டொயின் இருக்கும். டொயின்னா ஒன்றும் இல்லை, இந்த சரடு மாதிரி தான் இருக்கும், நீளமாக பிளாஸ்டிக்கில் இருக்கும். அந்த இது அது இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைனா ஈவன் சரடு மாதிரி இருந்ததுன்னா கூட ஓகே, அதையும் எடுத்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு நீளத்துக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 10 அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா அந்த கம்பியில் நீங்கள் கட்டிக்கோங்க. அது ஃபுல்லாக ஒரு கட்டி முடித்த பிறகு அதனோட இன்னொரு எண்டில் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம இந்த கிளிப்ஸ் எடுத்து வச்சோம் இல்லையா, பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் விட்டு நீங்கள் அதில் நீங்கள் அந்த இது போட்டு கட்டிக்கலாம். நான் அந்த எண்டு ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலையும் இந்த டொயின் போட்டு நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட்டுறதுக்காக அதிலையே ஒரு டொயின் போட்டு கட்டிக்கிறேன். அது 2 சைட்லேயுமே கட்டிட்டு அந்த இன்னொரு எண்டு சொன்னேன் இல்லையா, அந்த எண்டில் இப்போது நம்ம அந்த இதெல்லாம் கட்டி முடித்தாச்சு. அப்புறம் இந்த இது மேலே இருக்க அந்த கம்பி பார்த்திங்கன்னா இது யானை கம்பி, யானை கட்டி குழந்தைங்களை தொங்க விடுவாங்க இல்லையா, அந்த ஸ்ப்ரிங் இதில் நீங்கள் இப்படி மாட்டிட்டு நீங்கள் வீட்லேயே கூட இதை ஒரு இடத்துல நீங்கள் கம்பியில் ஏதாவது ஒரு இடத்துல தொங்க விட்டுட்டிங்கன்னா வெளியில் மழை காலத்தில் நீங்கள் காய போடுறதுக்கு பதிலாக வீட்டுக்குள்ளேயே இதை காய போட்டுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஆல் பட்டனையும்